இன்னைக்கு அய்யனார் துணை எபிசோட்ல வீட்ல யாருமே இல்லாததுனால, சோழனும் நிலாவும் மட்டும் தனியா சமையல் ரூம்ல இருந்து சமைச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் வந்து, "இந்த மாதிரி நம்ம 2 பேரும் தனியா சமைக்கிறது, அது ஒரு மாரி நல்லா இருக்குல்ல. நம்ம தனி குடித்தனம் போனோம்னா, இந்த மாரி நமக்கு நெறைய பிரைவசியான டைம்லாம் நமக்கு கிடைக்கும்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே நிலா மொறச்சிட்டு, ஒரு கரண்டிய சூடு பண்ணிட்டு சோழன் கிட்ட, "இந்தாங்க இத புடிங்க." அப்படின்றாங்க. அத புடிச்சிட்டு சோழன், "ஐயோ! சுடுது." அப்படின்னு கத்துறாங்க. "நான் தனி குடித்தனம் போலான்னு சொன்னதுக்கு இது பனிஷ்மெண்ட்டான்னு?" கேட்குறாங்க. நிலாவும் ஆமான்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இங்க வானதியோட பார்மசி காட்டுறாங்க. அங்க பார்மசில ஒரு வயசானவர் வந்துட்டு ஒரு நெறைய சிம்டம்ஸ்லாம் சொல்லி மாத்திரை கேட்குறாரு. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தா நீங்க டாக்டர தான் பார்க்கணும். நம்மலாம் மாத்திரை வாங்கி போடுறது நல்லது கிடையாது. நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா வந்து என்னோட ஒய்ஃபுக்குமா அப்படின்றாங்க. நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரே பார்மசியில இருக்கிற டாக்டரே பார்மசிக்கு வந்து, நான் ஒரு மருந்து எழுதி குடுத்தா, நீங்க நீங்க விலை அதிகமா இருக்கிற மருந்த வந்து பேஷண்ட்ஸ்க்குலாம் குடுத்துட்ருக்கீங்கன்னு என்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இனிமே நான் என்ன மருந்து வாங்கி குடுக்குறேனோ, நான் என்ன எழுதி குடுக்குறேனோ, அதையே குடுக்குற மாரி ஸ்டாக் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வானதி வந்துட்டு, "நான் இனிமே நீங்க என்ன மருந்து எழுதி குடுக்குறீங்களோ, அதையே குடுக்குற மாரி பார்த்துக்கிறேன் டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் வந்துட்டு எங்க படிச்சாங்க, என்ன படிச்சாங்க, அத பத்திலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் நல்லா ஜாலியா பேசிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ராமேஸ்வரத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. பல்லவனும், சேரனும். சந்தா வர சொன்னாங்கன்னு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா அங்க சந்தாவும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சேரனும், சந்தாவும் போயிட்டு ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து பேச போறாங்க. பல்லவன் வந்து நான் யாராவது வந்தா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ரோட்லயே வெயிட் பண்றாங்க. அங்க சந்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேரன் அண்ணா கிட்ட கொஞ்ச நேரத்துல அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சீக்கிரமாவே எங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "நாங்க தான் உங்க வீட்ல 6 மாசம் டைம் கேட்டுருக்கோமேப்பா! அது எப்படி அதெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துற மாட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சந்தா வந்து, "அவங்க அந்த விஷயத்தெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கல. உங்கள அங்கருந்து அனுப்புறதுக்காக அப்போதைக்கு அந்த மாரி 6 மாசம் டைம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன எப்ப வேணா உங்க மாமாவுக்கு கல்யாணம் குடுக்குற பண்ணி குடுக்குற மாரியான ஐடியால தான் இருக்காங்கன்னு" சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சேரனோட தோள்ல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.